தமிழுக்கு தொண்டாற்றும் தலைமகள், நகரத்தார் சமூகத்தின் முதல் பெண் பத்திரிகை ஆசிரியர், திருமகள் என்னும் மாத இதழை வெற்றிகரமாக நடத்தி வருபவர், மாதராய் பிறந்து மாதந்தோறும் திருமகளாய் இல்லங்களில் வலம் வரும் திருமதி வள்ளிக்கண்ணன் நாகராஜன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கம். குறிப்பாக சொல்லணும்னா வேலாயுதம் ஐயா எப்படின்னா விஜயா பதிப்பகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அறிமுகமான மனிதர், நீலூர்காரர். தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பதிப்பகத்தில் வெளியிடப்படும் பத்திரிகைகள் மட்டுமல்ல, வெளி பதிப்புகளில் அச்சிடப்படும் புத்தகங்களை கூட தான் படித்துவிட்டு நல்ல புத்தகமாக இருந்தால் அடுத்தவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய மிக உயர்ந்த மனிதர். அவருக்கு என் அன்பான வணக்கம். அடுத்ததாக இங்கு சிறப்பு விருந்தினராக ஒரு அருமையான மெசேஜை கன்வே பண்ணிட்டு, சிறப்புரையாற்றின்னு சொல்ல முடியாது, மெசேஜை கன்வே பண்ணி ஒரு அற்புதமான ஒரு எளிய மனிதராக நான் பார்த்ததே இல்லை. இப்படி பார்த்தோன்னே நினச்சேன், இந்த அம்மா சிம்பிளாக இருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளவு வேலையை வெளியில் தெரியாமல் அற்புதமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காமாட்சி சுவாமிநாதன் அவர்களுக்கும், எழுத்தாளர் எனது அருமை சகோதரி இன்பா சுப்பிரமணியன், அற்புதமான எழுத்து. படிச்சிங்கன்னா அந்த வைகாசி 19 கொண்டு வச்சுருக்காங்க, படிச்சிங்கன்னா உருகி போயிடுவீங்க. சாகித்ய அகாடமி விருது பெறக்கூடிய ஒரு சிறப்பான எழுத்தாளர் இன்பா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், அடுத்ததாக சசித்ரா தாமோதரன் அவர்கள், மருத்துவர், எழுத்தாளர். ஒரு நிமிஷம் கூட அவங்களோட பேசுறதுக்கு நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா இத்தனை பணிகளையும் விட்டு ஐயா சொன்ன மாதிரி சாப்பிடையில பேசிகிட்டு இருப்பாங்களாம். இப்படி பெண்கள் எல்லாம் சத்தமே இல்லாமல் அரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கும்போது மெய்சில் இருக்கிறது. அந்த உயரிய மரியாதைக்குரிய சசித்ரா தாமோதரன் அவர்களுக்கும், ரவி சுப்பிரமணியன் அண்ணன், இன்னைக்கு தான் பார்த்தேன், எளியவர்னு சொன்னாங்க. தோற்றத்தில் கூட இல்லை, செயல்பாடுகளில் கூட எளியவராக இருக்கிறார். வரும்போது அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ள மேடைக்கு வரும்படி சொன்னபோது கீழே இருந்தே அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்துடன் சொன்ன ஒரு எளிய மனிதர். அவருக்கும், பிரீத்தி முரளிதரன், பிரீத்தி ஒரு அமைப்பின் மூலமாக பெண்களை பாராட்ட வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சிந்தனையுடன் இத்தனை பெண்களையும் அழைத்து ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரீத்தி அவர்களுக்கும், அவர்களை பாராட்டுவதற்கு முன்பாக, உங்க எல்லாருக்கும் தெரியும், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும், பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று போராடிய நமது மூத்த தமிழ் குடி பெண்களை நினைவில் கொண்டு பிரீத்திக்கு அரங்கம் நிரம்பிய கரகோஷத்தை பிரீத்திக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சொல்ல மறந்துட்டேன், ஐயா பேர் இதில் இல்லைன்றதுனால சொல்ல மறந்துட்டேன். பேர் விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும் எவ்வளோ ஒரு இரக்கமான குணம். ஒருத்தருக்கு ஒரு ஊக்குவிக்க வேண்டும் என்று ஒரு பரிசை கொடுக்கும்போது தானும் கொடுக்கிறேன். எனக்கெல்லாம் வந்துச்சு, மனசில் இருந்துச்சு, ஐயோ இவங்களுக்கு தரணும் அப்படின்னு. கர்ணன் சொல்கிற மாதிரி, கர்ணனுக்கு சொல்லணும், நினச்ச உடனேயே கொடுக்கணும்னு. கொஞ்ச நேரம் ஆனால் மறந்து போயிடும். அது நினைத்த உடனேயே கொடுத்து உதவிய அந்த பெருந்தகைக்கு என் அன்பான வணக்கம்.
அடுத்ததாக இங்கு இருக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நம்ம எப்போதும் பார்த்துருப்போம், மிக்ஸ்டாக இருப்போம். ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய சபையை பார்த்திருப்போம், பேசியிருப்போம். ஆண்கள் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய சபையை பார்த்திருப்போம், பேசியிருப்போம். ஆனால் இங்கு பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சபையை பார்க்கும்போது மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் எல்லாம் அழகழகா ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்டு, இவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படி அழகாக இருந்தது. உடுத்திட்டு கலர்ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி. இது ஆண்கள்கிட்ட இருக்காது, ஒரே சிமிலராக தான் இருக்கும். இந்த வெள்ளை ஷர்ட்டு அதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பெண்களை எல்லாம் பார்க்கும்போது உற்சாகம் அதிகமாகிறது, தன்னம்பிக்கை அதிகமாகிறது. அதனால் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இதுக்கு தான் நல்ல கைதட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு சின்ன வரலாறு. இந்த மகளிர் தினம் மார்ச் 9ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று ஒரு பெரிய விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மகளிர் தின விழாவுக்கு முன்னோடியாக இருந்தவங்கள ஒரு சின்ன வரலாறுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்படியே வந்துடலாம். எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெண்களுக்கு, இந்த பெண்கள் மகளிர் தினம் எதுக்காண்டி கொண்டாடப்படுறதுங்கிறது எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டினாலும் கூகுள் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இந்த மகளிர் தினம் தொழிற்சாலையில் பெண்களுக்கு வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கவில்லை என்பதற்காகவும், சரியான கூலி கிடைக்கவில்லை, வேலை நேரம் அதிகமாக இருக்கிறது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை, ஆண்களுக்கு நிகரான சம்பளம் தங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1820 பிரிட்டனில் இந்த போராட்டங்களை நடத்தினார்கள். ஆண்களுக்கு இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, வேலை செய்யக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொட்டி துண்டு கொடுப்பார்களாம், பெண்களுக்கு அந்த ரொட்டி துண்டு கூட கிடையாது. இது சமமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக 200 ஆண்டுகளுக்கு முன்னால் போராட்டங்களை முதலாக பிரிட்டனில் நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து 1880களில் ஜெர்மனிய தொழிற்சங்க தலைவரும் சோசியலிச ஜனநாயக கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ஜெட்கின் என்பவர் 1889ஆம் ஆண்டு கம்யூனிச உலக மாநாட்டில் பெண்கள் படும் துயரை பற்றி உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து 1917 மார்ச் 8ஆம் தேதி ரஷ்யாவில் போராட்டங்கள் நடந்தது. போராட்டங்களை தொடர்ந்து புரட்சியாக அது மாறி 1919 மார்ச் 8ஆம் தேதி அது வெற்றி தினமாக இந்த பெண்களுக்கு இவர்களுடைய கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றி தீர்மானம் எழுதப்பட்டது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய நாள் மார்ச் 8ஆம் தேதி 1919 சர்வதேச உழைக்கும் மகளிர் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். 100 ஆண்டுகளை தாண்டியும் இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி என்பது இன்றும் இருக்கிறதா என்றால் முழுமையாக ஆம் என்று சொல்வதற்கு முடியாது என்பது மிகப்பெரிய உண்மை. ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு பரவாயில்ல, நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்களோட நம்மளும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனால் பெண்களை கொண்டாடும், பெண்களுக்கு விடுதலை கிடைத்த நாளாக நாம் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்த நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாகவே நம் தேச தலைவர்கள் எல்லாம் பெண் உரிமையை வலியுறுத்த துவங்கிவிட்டார்கள் என்பதுதான் பேருண்மை. பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும், பெண் அடிமைத்தனத்தில் இருந்து பெண்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று நம் தேச தலைவர்கள் காந்திஜி, விவேகானந்தர், பாரதியார் போன்றவர்கள் எல்லாம் போராடத் தொடங்கிவிட்டார்கள். பெண்களுக்கு கல்வியை கொடுங்கள், மற்றதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்றார்கள். ஆனால்
இந்த எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் முன்னாடி பண்டைய தமிழர்கள் பெண்களை மதிக்க தவறவில்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு கதை தெரிஞ்சிருக்கும். அதியமான் அவை, அரசவை, அதியமான் ராஜபீடத்தில் அமர்ந்திருக்கிறார். மந்திரி பிரதானிகள் எல்லாம் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். புலவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அவையும் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒரு பாடல், அரசவையை பற்றி, அரசரை பற்றி ஒரு பாடலுக்கான கலந்துரையாடல் ஒரு புலவர் எழுதியிருக்காரு. அதுக்கான கலந்துரையாடல். அது அந்த பாட்டு எவ்வளவு மதிப்பு உள்ளது என்பதை தீர்மானிக்கக்கூடிய சபை நிரம்பி வழிகிறது. ஒரு அந்நிய தேசத்து புலவர் உள்ளே நுழைகிறார். அமர்வதற்கு இடம் இல்லை. நம்ம மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சதுன்னா உட்கார்ந்துருப்போம். யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க உள்ள வருவாங்க, திரும்பியே பார்க்க மாட்டோம். ஏன்னா திரும்பி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி சிரிச்சோன்னா நம்ம சீட்டை கொடுத்துட்டு நம்ம நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால அந்த அளவு பெருந்தன்மை கொண்ட மனிதர்களாக இருக்கிறது இன்றைய மனித இனம். அது மாதிரி தான் அன்னைக்கு இருந்திருக்காங்க போல் இருக்கு. யாருமே இடம் கொடுக்க முன்வரவில்லை. ஆனால் சுத்தி முத்தி பார்க்கிறாரு. யாரு மூலமும் அரசரை கூட பார்க்கவில்லை. அரசர் சொல்றாரு, அவ்வையே அப்படிங்கிறாரு, எழுந்திரியுங்கள்ங்கிறாரு. எல்லா மந்திரிகளுக்கும் கை கால்லாம் நடுங்கிடுது. அவ்வையை எழுந்திருக்க சொல்வதா, பெரும் புலமையை எழுப்புவதா என்ன? மந்திரிகளுக்கெல்லாம் புலவர்களுக்கெல்லாம் கை கால்லாம் நடுங்குது. அவர் சொல்றார், நீங்கள் அமரக்கூடிய இடம் அதுவல்ல, இந்த அரசபீடம், இங்கு வந்து அமருங்கள் என்று கூறுகிறார் அரசர். இதுதான் அன்னைக்கு அவ்வைக்கு கிடைத்த மரியாதை, கல்விக்கு கிடைத்த மரியாதை, பெண்ணுக்கு கிடைத்த அங்கீகாரம். இன்று மட்டுமல்ல, அன்றே நம் தேசத்தில் பெண்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தல, அவ்வளவுதான். அப்படி பாரதியார் தான் இதை முதல் கொண்டு வந்தாரு. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொன்னேன்ல, இதை பாரதியார் தான் முதலாக கொண்டு வந்தார். பாரதியோட மனைவி பேர் என்ன? கண்ணம்மா. கண்ணம்மா வந்து வீட்டில் என்ன பண்ண, வீட்டில் தான் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும்னு நினைச்சாரு. கண்ணம்மா வந்து கொல்லக்கதவை திறந்து பார்த்தாங்கன்னா கண்ணு கேட்டுற தூரம் வரலைக்கும் உங்க மேலூர் மாதிரி செழிப்பா விவசாய நிலங்கள் இருக்குமா. அதில் விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த நெல்லை அடிச்சுட்டு வீட்டுக்கு மூட்டையாக கட்டிட்டு போயிட்டு இந்த நெற்மணிகளை எல்லாம் காக்கை குருவிக்கு என்று விட்டு செல்வார்களாம். எவ்வளோ உயர்ந்த பண்பு! நம்ம சாப்பிட்டா மட்டும் பத்தாதுன்னு காக்கை குருவிகளுக்கு விட்டு செல்வார்களாம். அதை அந்த அம்மா போய் சேகரம் பண்ணி, ஏன்னா இங்கே வந்து சாப்பாடு இருக்காதுல, பாரதி வீட்டில் பாட்டு இருக்கும், நிறையா பண்பு இருக்கும், சாப்பாடு கிடையாது. அதையெல்லாம் சேகரம் பண்ணிட்டு வந்து திரிச்சு சாதம் பண்ணி அந்த சாதத்தை தண்ணீரில் ஊற போடுவாங்களாம். ஊற போட்ட அந்த உருண்டையை எடுத்து சாப்பிட்டா ஒரு நாள் முச்சூடும் பசிக்காது. அதனால அந்த சாப்பாடை பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு 2 உருண்டை 4 உருண்டையா பண்ணுவாங்களாம். 2 உருண்டை பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு 2 உருண்டையை பாரதியாருக்கு வச்சிருப்பாங்களாம். பாரதியாருக்கு எந்த செயலையுமே சாதாரணமாக இதை கொண்டு போய் வேணா பைய வைக்க மாட்டாரு, பைய எடுக்க மாட்டாரு, பைய பேச மாட்டாரு, பைய சொல்ல மாட்டாரு, ஓங்கி தான் பேசுவாரு, வேகமாக தான் பண்ணுவார். அவர் தரன்னு அந்த அம்மாவை இழுத்துட்டு வருவாராம். இழுத்துட்டு வந்து அந்த உருண்டையில் ஒன்றை எடுத்து அந்த அம்மா கொடுப்பாராம். அந்த அம்மா சொல்லுவாங்களாம், நீங்கள் உரையாடுவதற்கும் உங்களுக்கு சக்தி வேண்டும் என்று சொல்வார்களாம். அதற்கு அவர் என்ன தெரியுமா சொல்லுவாராம், நான் உரையாடுவதற்கும் சக்தி வேண்டும் என்றால் எனது சக்தி தெம்பாக இருக்க வேண்டும், எனது சக்தி உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பங்கிட்டு தருவாராம். இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. உனக்கு எனக்கு சமம், நீனும் சாப்பிடணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு எத்தனை கணவன்மார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி தான் இதெல்லாம். என்னன்னா இதெல்லாம் நம்ம பின்பற்றிக்கிட்டு வந்தோம். நம்ம தேச தலைவர்கள் எல்லாம் பெண்களுக்கு கல்வியை கொடுங்கள், மற்றதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். கல்வினா என்னன்னு தெரியணும்ல, சுதந்திரம்னா என்னன்னு தெரியணும்ல.
உரிமைனா என்னன்னு தெரியணும்ல, தெரியுமா நம்மளுக்கு? அதை கொஞ்சம் இந்த காலத்து பெண்கள் தெரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்களோ என்ற ஒரு மிகப்பெரிய குறைபாடு எனக்கு இருக்கிறது. கல்வினா என்னப்பா? படிச்சுட்டு ஒரு பெண்ணை தன்னுடைய பேருக்கு பின்னாடி ஏகப்பட்ட டிகிரியை போட்டுக்கிறதுக்கு பேர் கல்வியா? இல்லை அந்த டிகிரி மூலமாக ஒரு பணி கிடைக்கிறது, அந்த பணியில் அமர்ந்திருப்பது, அந்த பணியின் மூலமாக பதவி கிடைக்கிறது, அந்த பதவிக்கு பெயர் கல்வியா? இல்லை நான் நிறைய சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு அந்த அம்மா சொன்னாங்க எம்பவர்மெண்ட்னு, ஒத்துக்கிறேன் அதை. இல்லை நம்ம அதுக்கு தான் அந்த வித்தியாசம் தெரியணும். இப்போதான் எனக்கு தோணுச்சு, அதனால தான் இந்த டாபிக் எடுத்தேன். அந்த அம்மா எம்பவர்மெண்ட்டுன்னு சொன்னோன்னே அந்த பணியின் மூலமாக பதவியின் மூலமாக நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற உரிமை நம்மளுக்கு உண்டா? இஷ்டத்துக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற உரிமை நம்மளுக்கு உண்டா? இந்த கல்வி நம்மளுக்கு அது தருகிறதா அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி we have mixed entitlement with empowerment. அதுதான் உண்மை. உரிமை, என்டைட்டில்மெண்ட்னா உரிமை, என்பவர்மெண்ட்னா அதிகாரம். கல்வி ஒரு பொண்ணு நான் படிக்கணும்னு நினைக்கிறது உரிமைப்பா. ஒரு பொண்ணு நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சா போகணும்னு நினைக்கிறது அவளோட பிறப்புரிமை. செலவு பண்றது அவரோட பிறப்புரிமை. ஆனா அது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கப்பட வேண்டும். நான் வேலைக்கு கல்வி கற்றிருக்கேன், பணிக்கு போறேன், வேலை செய்கிறேன், அதனால எனக்கும் எல்லாத்துலேயும் உரிமை உண்டு. தேர் இஸ் நோ ஃப்ரீடம் வித்தவுட் லா. இப்போ நம்ம ஒரு சிக்னலில் நிற்கிறோம், ஒன் வேயாக இருக்குது, இந்த பக்கம் போகக்கூடாது, போகணும். இல்லை எனக்கு பெண்ணுரிமை இருக்கிறது, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, பெண்ணுரிமை ஜாஸ்தியாகவே இருக்குது, நான் இந்த பக்கம்தான் போவேன்னு சொன்னால் போக முடியுமா? முடியாது. கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். பாரதியார் சொன்னாரே, புதுமை பெண், அத்தனை புதுமை பெண்களும் இன்றைக்கு வந்தாகிவிட்டது. நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பாதை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்செருக்கும், இதுவே பெண் அறம் என்றார். பெண் அறம் என்ன? நான் படிக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. அந்த நெறிகளுக்கு கட்டுப்பட்டு நான் நினைச்சதையெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது உரிமை கிடையாது, பெண் உரிமை கிடையாது. நாம என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் யாருக்கும் அடிபணிந்து, யாரும் செய்ய வேண்டும் என்பதை செய்யக்கூடாது என்றால் அதையும் மறுத்து செய்யக்கூடியதான் பெண் உரிமை. இதுக்கு தான் நம்ம தேச தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, பெண்ணுக்கு கல்வியை கொடுங்கள், உண்மையான கல்வியை பெற்றிருக்க வேண்டும். அந்த எல்லைக்குள், அந்த கட்டுப்பாட்டிற்குள் நாம் நமது உரிமையை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் உண்மையான பெண் கல்வி, பெண்ணுக்கான உரிமையும் கூட என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை பெறுவதற்கு முன்பாக எழுத்தாளர் திருமதி இன்பா சுப்பிரமணியன் அவர்களின் நூல் இன்னைக்கு இங்கே எல்லாம் வந்திருக்கு. ஒரே ஒரு அறிமுகம், அவரை பற்றி ஐயா கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் ஒன்று சொல்லிடுங்கன்னு. நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் நிறைய மேடைகளில். ஆனால் இந்த மேடையில் ஐயா சொன்ன மாதிரி இந்த படங்களுடன் சேர்த்து மீனாவின் படம் வர வேண்டும் என்று சொல்லி இருந்தார். உங்களுக்கெல்லாம் எதுக்குன்னு தெரியாது, அந்த புஸ்தகத்தை வாங்கி படித்தாதான் தெரியும். அந்த அம்மா மீனாட்சிங்கிற அம்மா நான் அந்த புஸ்தகத்தை 632 பக்கங்கள் 86 சாப்டர் நான் 2.5 மணி நேரத்தில் படித்தேன். இதை நான் எல்லா மேடையிலையும் சொல்கிறேன். எல்லாரும் கேட்டாங்க, எப்போ பார்த்தாலும் இதை சொல்லுவீங்களான்னு. இதை சொல்ல வேண்டும், ஏன்னா அவ்வளவு சுவாரஸ்யம் அடங்கியது அந்த புத்தகம். அதே மாதிரி நான் ஒரு 10 புஸ்தகம் வாங்கி எல்லாட்டையும் கொடுத்தேன். வேலாயுத ஐயாட்ட கொடுத்தேன். வேலாயுத ஐயா படிச்சுட்டேன். 10 நாள் தூக்கம் வரல வேலாயுத ஐயாவுக்கு. என்னப்பா இந்த இன்பவல்லியாச்சி என்ன சொல்லுவாங்க அவங்கள, இன்பவல்லியாச்சி என்னப்பா இப்படி எழுதியிருக்காங்க, இது கதையெல்லாம் இவர்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசா இருக்கும்போது அவங்க ஆயா கையை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. பெரியவங்களானப்போ, அதுவும் இத்தனை நாட்களுக்கு அப்புறம் இந்த புஸ்தகத்தை எப்படி எழுதினார்கள், அற்புதமாக எழுதியிருக்கிறார்களே என்று 10 நாள் ஐயாவுக்கு தூக்கம் போச்சு.
10 நாள் புலம்பி தள்ளி இந்த எழுத்து பாராட்டப்பட வேண்டும், இந்த எழுத்தை கௌரவப்படுத்த வேண்டும், இந்த எழுத்தாளரை அங்கீகரிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய முனைப்புடன் செயல்பட்டதின் காரணமாக 3வது மேடை ஏறிக்கிறது வைகாசி 19. எனக்கு தெரிஞ்சு நிறைய மேடைகள் ஏறி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறப்பான இந்த புத்தகத்திற்கான சிறப்பான ஒரு மேடை இந்த மேடை. சீனிவாசன் அப்போவே சொல்லாமல் வந்துட்டேன், இந்த இதில் இல்லைன்றதுனால. சீனிவாசன் தான் மதுரை வைரவிழா தலைவர். அவர் நினைச்ச காரியத்தை முடிக்கக்கூடிய செயல் வீரர் அவரால் தான் இந்த புஸ்தகம் மதுரைக்குள்ள அறிமுகமானுச்சு. அவர் கொடுக்கும்போது அவர் 800 ரூபாய்க்கு வாங்கி எனக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்து நிறைய நஷ்டப்பட்டிருக்காரு. எனக்கு ஒரு 10 புஸ்தகம் வந்து நஷ்டப்பட்டிருக்காரு. அந்த 10 புஸ்தகங்களையும் நான் எல்லாருக்கும் கொடுத்தேன். 16வது புஸ்தகம் வேலாயுதம் ஐயாவுக்கு கொடுத்தேன். வேலாயுதம் ஐயாவுக்கு கொடுத்த புத்தகம் வேலை செய்தது. அத்தனை பேரும் படித்து விட்டு வேலாயுதம் ஐயாவை விட எனக்கு தான் அதிகமாக ஃபோன் வந்துட்டு இருக்கு. அற்புதமான புஸ்தகம். நான் வந்து உங்களுக்கு ஒரு புஸ்தகத்தை அறிமுகம் பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருக்கணும்னு வரல. இந்த புஸ்தகத்தை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்மளோட டேபிளில் வச்சுக்கணும்ப்பா. இதுதான் வாழ்க்கை நெறிமுறை. இந்த மீனான்ற ஒரு ஆட்சி எங்களோட ஆயா நிறைய சின்ன கையை பிடிச்சிட்டு கதை சொன்னாங்களாம். இன்னைக்கு மிகப்பெரிய குறைபாடு சமூகத்தில் என்னன்னா, அது மாதிரி ஒரு கதை சொல்லிகள் நம்மளுக்கு இல்லாமல் போய்விட்டார்கள். அதனால தான் ஒன்னொன்னத்தையும் நம்ம அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அனுபவம்னா என்ன? இது மாதிரி பெரியவங்கள்லாம் தங்களுடைய கதைகளை சொல்லுவதன் மூலமாகத்தான் நம்மளுக்கு அனுபவம் கிடைக்கிறது. அந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தகம் நகரத்தார் சமூக புத்தகம் என்பதற்காக வாங்காமல் விட்டு விடாதீர்கள். நகரத்தார் சமூகம் ஒரு வாழ்வியல் முறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சமூகம் என்பதால் அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். ஒன்று சொல்கிறேன், இந்த மீனாட்சிங்கிற ஒரே ஒரு சாப்டர் மட்டும் சொல்லிடுறேன், நேரம் இல்லை. இந்த மீனாட்சிங்கிற கேரக்டர் வந்து ஒரு அழகான சின்ன பிள்ளையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. கல்யாணம் ஆகி அந்த ஹஸ்பண்டோட உள்ள அந்த நெருக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு இருக்கும். அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மீனாட்சிக்கு திடீரென்று ஒரு மிகப்பெரிய சோகம். கணவர் இறந்து விடுகிறார். 40 வயசுலன்னு நினைக்கிறேன். அக்கா 32 வயசுல மீனாட்சிக்கு கணவன் இறந்து போய் விடுகிறார். மலேசியா சிங்கப்பூர்ல ரப்பர் தோட்டம், இங்கே வந்து நிறைய வீடு வாசல் சொத்து சுகம் நிறைய இருக்கு. ஊர்லேருந்து வர்றப்ப மீனாட்சியை பிரிய நேரிடுகிறது. பிரிந்து விடுகிறார் கணவர். அப்போ மீனாட்சிக்கு எப்படி இருக்கும்? 32 வயசுல கணவனை இழந்துட்டு 4-5 பிள்ளைங்க, மூத்த குடிக்கு 2 பிள்ளைங்க, எல்லாருக்கும் இந்த பணத்தை பங்கு வச்சு கொடுக்கணும். இல்லாட்டினா நகரத்தார் குடும்பங்கள்ல சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா மூத்ததாரோ மருதாரோன்னு இருக்கப்ப எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழல் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும், ஆட்சிக்கு இருந்திருக்கும். அந்த சூழல்ல எல்லாத்துக்கும் சரியா பங்கு வச்சு கொடுத்துட்டு கடன்களை பங்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடன்களை அடைத்திருக்கிறார். அது முறை அல்ல, ஆனாலும் செய்திருக்கிறார் அந்த ஆட்சி. கடனை கொடுத்துட்டு மீதம் இருக்கிறதான் பிரிச்சுக்குவாங்க. ஆனா பங்கை வச்சுட்டு இவங்களோட பணத்துல அந்த கடனை அடைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா வர்றாங்க, இனி என்னப்பா செய்ய போற, என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. தோட்டத்தை சுத்தம் பண்ணி விவசாயம் அந்த மரங்கள் எல்லாம் நட்டா 3 வருஷத்துல விளைச்சல் கிடைச்சிருமா. அது அன்றாட தேவைகளுக்கு, குடும்பத்தின் அன்றாட தேவைகளுக்கு, செலவுகளுக்கு அது சரியாகிவிடும் என்பதற்காக அந்த ஒரு திட்டம். அதை பண்ணணும் அப்பச்சி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அப்பச்சி கொஞ்ச தூரம் நகர்ந்துடுறாங்க. அவங்க கண்ணை மூடிட்டு நினைக்கிறாங்க. மனசுல வந்து தோணுது அவங்களுக்கு. அவங்க ஐயா சொல்லுவாங்களாம், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அனுபவம், இதெல்லாம் கேட்டுக்குங்க. எவ்வளவு நம்மளும் இந்த முடிவு தான் எடுக்கணும். கண்ணை மூடிட்டு அவங்க உட்கார்ந்துருக்கப்ப அவங்க ஐயா சொல்லுவாங்களாம், மனதிற்குள் நீ கட்டளை, மனதிற்கு நீ கட்டளை இடு, இல்லாவிட்டால் மனது உன்னை தின்றுவிடும் என்று சொல்வார்களாம். மனதுக்குள்ள நீ கட்டளை இடு, இல்லைன்னா மனது உன்னை தின்றுவிடும்.
அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மனதுக்குள்ள 5 கட்டளைகள் 6 கட்டளைகள்னு நினைக்கிறேன், அதை அந்த அம்மா மனதுக்குள்ள எடுத்துக்கிறாங்க. மனசு கட்டளையிட ஆரம்பிக்குது. இனிமே நீ மீனா இல்லை அண்ணாமலை, இதுதான் உண்மை. அண்ணாமலைங்கிறது அவர்களுடைய கணவர். இனிமே நீ மீனா அல்ல அண்ணாமலை. அடுத்ததாக இனிமே நீ தான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும், சொத்துக்களை பார்க்கணும், செலவுகளை நீ தான் பார்க்க வேண்டும். நீ தான் இனிமே எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். கவலைப்பட்டு பிரயோஜனமில்லை, கவனத்தை மாத்து. எவ்வளவு பெரியது, எவ்வளவு சோகம் இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு. கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, கவனத்தை மாத்து. இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய அந்த ஒரு வரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு. கவலையை தவிர அந்த அம்மாவுக்கு வேற இல்லை அந்த சமயத்தில். கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, கவனத்தை மாத்து. ஏன்னா புள்ள குட்டி எல்லாம் இருக்காங்க. தோட்டத்தில் வருமானத்திற்கு வழி செய். மாமியாரை மகன் போல் கவனித்துக்கொள். எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. இந்த காலத்துல மாமியார்னா தனிதான். கணவர் உயிரோட இருக்கும்போது மாமியார்னா வேற விதமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் மாமியாரை மகனாக பார்த்துக்கொள். எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த அம்மா அப்பாவோட மாமியாருங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஆட்சி 100 வருஷத்துக்கு முன்னாடி தனது மனதிற்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள், மாமியாவை மகன் போல் கவனின்னு. இப்படி நம்ம கவனிச்சோம்னா நிச்சயமா முதியோர் இல்லங்கள் வருவதற்கான வாய்ப்பே இருக்காது. இந்த புத்தகத்தை படித்து தெரிந்து கொண்டால் முதியோர் இல்லங்களுக்கான வாய்ப்பே இருக்காது. நான் ஒவ்வொரு முதியோர் இல்லத்தையும் போய் பார்க்கும்போது யோசிச்சுப்பேன், சின்ன வயசுல படிப்புக்காண்டி குழந்தைகளை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல விடுவோம்ல, நம்ம சேலையை பிடிச்சிட்டு, நான்லாம் பண்ணியிருக்கேன், சேலையை பிடிச்சிட்டு பேக்கை வேணும்ட்டு உள்ள முக்கியமா வச்சிருக்க சாமான உள்ள கொண்டு வச்சிருவோம், அப்பதான் திருப்பி வருவாங்கன்னு. அந்த மாதிரிலாம் நான்லாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எவ்வளோ கலங்கி போய் நின்ற மனம் நம்மளுக்கு. அதே மாதிரிதான் ஒரு முதியவர்களை நீங்க முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி வைத்து விட்டு வரும்போது அந்த மனமும் அப்படித்தான் கலங்கும். அதனால முதியோர்கள் இல்லங்கள் வராமல் பார்த்து கொள்வது நமது கடமை. அடுத்ததாக ஒன்னு சொல்லியிருக்காங்க அண்ணாச்சி, மனசுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள், புத்தகம் படிச்சாதான் நம்மளுக்கு விழிப்புணர்வு வரும். நம்மளால எல்லாத்தையும் கவனிக்க முடியும், திறமையாக செயல்பட முடியும். இந்த 8 கட்டளையும் அந்த ஆட்சி தன்னுடைய மனதிற்குள் அந்த சோக நிலையிலும் கூட மனதிற்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அது போன்று அத்தனை இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு மகளிர் தினம் என்பதால் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதனை பெண்ணாக இந்த ஆட்சியால் வாழ முடிந்தது என்றால், இன்று 100 வருடத்திற்கு பிறகும் ஒவ்வொரு பெண்களும் சாதனை பெண்களாக மிளர வேண்டும் என்று சொல்லி, இன்று இந்த பெண்களுடன் வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும், கணவன்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அத்தனை ஆண்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெண்கள் சாதிக்க வேண்டும் என்றால் ஆண்களின் பலம், ஆண்கள் தான் துணை இருக்க வேண்டும். அதுதான் இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய பலம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.